Praise the Lord, hallelujah. சியோன் லிந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் காணப்படுகிறான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் ஆனாலும் அதிலும் சிலுவை நிழலை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் அதை நாம் காணும்படியாக அருள்நாதரே நமக்கு அதை விவரித்து காண்பித்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. சிலுவையில் அந்த நிழல் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறான். அந்த நிழல் புதிய ஏற்பாட்டில் நிஜமாகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக அவர் தாமே முன்னறிவிக்கிறார். நாம் சுகமாய் இருக்கும்படி, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் தாமே அருள் செய்கிறவர். அக்கிரமங்களை அவர்களுக்கு நீங்களாக்கி சுத்திகரித்து எல்லா குற்றங்களையும் மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு விரோதமாய் திரகமணின எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லி அவர் தாமே நமக்காக சிலுவையில இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தவர். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் தாமே ஒரு புது உடன்படிக்கையை, இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையை அவர் நமக்காக சிலுவையிலே அவர் அந்த உடன்படிக்கையை ஸ்தாபித்தவர். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் எரேமியா 30:17 சொல்லியிருக்கிறார். நம்மை காயங்களை ஆற்றும்படி, சுகத்தை அருளி செய்தல்லும்படி, பலப்படுத்தும்படி அவர் தாமிக்கு அருள்நாதர் சிலுவையில் நமக்காக ஆணிகளால் கடவப்பட்ட அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கும்படி அருள் செய்கிற தேவன். அவர் தாமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் தமக்கு சுமந்து கொண்டு அவருடைய தழும்புகளால் குணமாகிற சுகத்தை அருளுகிற தேவன். அது ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். கொலோசியர் 1:20 அப்போஸ்தலர் எழுதுகிறார், சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் பரலோகத்தில் ஆவையும் ஒப்புரவாக்கும்படி அவருக்கு புரியுமாயிற்று. அவர் சமாதானத்தை சிலுவையில் நமக்காக சம்பாதித்து வைத்தவர். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:27 கிறிஸ்துவானவர் அவர் சொன்னதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், அவர் நமக்காக சமாதானத்தை கொண்டு ஆக்கினை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அந்த சமாதானத்தை நாமும் பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சமாதானத்தின் தேவன் நம்மோடு நம்மை நடத்துவார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் மாம்சத்தினாலே ஒழித்து அவர் தாம் இருதிரத்தாரையும் புதிய மனுஷனாக சிருஷ்டித்து பகையை சிலுவையினால் கொன்று ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினவர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலாத்து முன்பதாக அவர் தாமே சத்தியத்தை அறிவிக்கும்படியாய், நான் சத்தியத்தை அறிவிக்கும்படி அந்த உலகத்தை பிறந்து வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்லி அவர் தாமே நமக்கு சத்தியத்தை அறிவிக்க வந்தவர், சத்தியத்தை சமாதானத்தை அறிவிக்க வந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அறிவித்த கிறிஸ்துநாதர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி அவர் தாமே நமக்கு சத்தியமாய் நம்மை தாமே வெளிப்படுத்தினவர். ஆம், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணி வந்தவர். நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுதெல்லாம் அது நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறது, அது நம்ம சத்தியத்தை நமக்கு அறிவித்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சத்தியத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், மகிமையை கண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே இந்த சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்ள முடியும். உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் மே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3 தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நியாயங்கள் யாவை கை கொண்டால் எகிப்துக்கு வரப்படின வியாதியில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று நானையும் பரியாரிய கர்த்தர் என்று சொன்னவர். ஆம், அவர் தாமே நமக்காக சௌக்கியமும் சமாதானத்தையும் அருளி சத்தியத்தை அறிவிக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையிலே என் சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள், உங்களை தேவனாயிருப்பேன்னு சொல்லி அவரது கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக தந்த ரட்சிப்பினால், அந்த மீட்பினால் நாம் அவர் ஜனங்களாய் இருக்கும்படி, நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். முன்னவரான தேவன் தாமே தர்மையான ஆசீர்வாதத்தை நிரப்புவாராக, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. அவருடைய பரிசுத்த கிருபை தொடர்ந்து நம்மை தாங்குவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.